ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இனி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 3 பாகற்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாகற்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாகற்காய் கொஞ்சம் பிஞ்சு பாகற்காயாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நம்ம நீக்க வேண்டியதில்லை. அப்படியே எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாகற்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. விதையோடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் அதிகப்படியான கசப்பு இருக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இது வரைக்கும் பாகற்காயை விரும்பி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இனிமேல் பாகற்காயை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு கடுகும் 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகும் ஜீரகமும் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கடாய் நல்லா சூடாக இருக்குது. அந்த டைமில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாகற்காயை சேர்த்துக்கலாம். பாகற்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் அது கசக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் அதை வாங்காமலே விட்டுருவாங்க. வீட்டில் செய்யக்கூட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது பாகற்காய் கொஞ்சம் கூட கசக்காதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்து நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் கூட தீயாது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது சீக்கிரமாக பாகற்காய் வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டோன்னா பாகற்காய் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பாகற்காய் இப்போது 90% அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு கரெக்டாக போட்டிருந்தோம். இப்போது இதை நல்லா இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பழுத்த தக்காளியாக சேர்க்கும்போது பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்பு எல்லாம் ஓரளவுக்கு இறங்கிடும் நமக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். பாகற்காய் கூடவே இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வெந்து கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் அதுவே போதும். இல்லை அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காயில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஏறும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும். அது என்னென்னா மிளகு தான். மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். பாகற்காய் இருக்கக்கூடிய கசப்பை முழுசாக நீக்கிறதுக்கு முக்கியமான 2 பொருட்கள் நாம் இப்போ சேர்க்க போகிறோம். அது கடைசியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ முழுசாக நமக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்குது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கடலை மாவு. கடலை மாவில் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்க்கும்போது தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த கடலை மாவு சேர்க்குறதால நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதே சமயத்தில் பாகற்காய் இருக்கக்கூடிய கசப்பு சுத்தமாக போயிடும். இப்போது நல்லாவே வறுந்து கிடச்சிருச்சு. கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தயிர் தான். தயிர் சேர்க்கும்போது நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்தாவே போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாகற்காயில் சுத்தமாக கசப்பு இருக்கவே இருக்காதுங்க. ஒரு முறையாவது பாகற்காயை இந்த மெத்தடில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. ஜஸ்ட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைகளை அப்படியே தூவி விட்டுக்க வேண்டியதாங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் பாகற்காயை கசக்குது அப்படின்னு வேண்டான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பாகற்காயை சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பாகற்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வெறும் பாகற்காய் கூட்டு மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இது வச்சே நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கசக்காது. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். Thank you for watching, friends.